கமிஷன்ல மன்சூர் அவர்கள் 114க்கும் ஆதாரத்தை தந்து விட்டார்கள், இதோ இருக்கிறதுன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த அவர் சொல்ற விளக்கத்தை அப்படி எழுத்து பேசாம நான் போறேன். ஆதாரம் தரலன்னா பொய் சொல்றாருன்னு அர்த்தம், அர்த்தம் இல்லாம விமர்சிக்கிறார், விதண்டாவாதம் பண்றாரு அர்த்தம். அதனால இதெல்லாம் ஒரு வாதமே கிடையாது. அதாவது நான் எழுதிய, இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழாக்கத்தில் அவர் எதையெல்லாம் விமர்சிச்சிருக்கிறாரோ அதை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு தடவை மேலே இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பார்த்தீர்களே, ஆனால் நீங்க அவருக்கு பதில் சொல்லிடலாம். என்னையா என்ன எழுதியிருக்கிறாங்க, அவர் கேட்டதுக்கு பதில் சொல் பொய்யா, ஒரு பாராவா நீங்க கேட்கணும். நான் எழுதின எடுத்து வைத்துக்கொண்டு இந்த பாரா சரியா தவறா, தவறுன்னு ஆதாரம் கொடு, இந்த பாரா சரியா தவறா ஆதாரம் கொடு, இந்த பாரா சரியா தவறான்னு கேட்டு பாருங்க. எல்லாம் சரி சரின்னு அவர் சொல்லுவாரு, தவறுன்னு சொல்ல மாட்டாரு, ஆதாரம் காட்டவும் இயலாது. அப்ப என்னது விதண்டாவாதம் தானே இது. இன்னும் சொல்ல போனா இந்த விதண்டாவாதத்துக்கு ஒரு காரணம் இருக்கு, அவரே இது சொல்றாரு. சாதாரணமாக டிஸ்கஸ் பண்ணி வீடியோ பண்ணி உலகம் முழுக்க போட்டு காட்டியிருக்கோம். இப்போ வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்க அது மாதிரி இல்லையா, இப்போ வீடியோ எடுக்கப்படுது அப்படிங்கும் போது நீங்க அதை வீடியோ எடுக்க வேணும்னு சொல்லியே எடுத்தாங்களா? ஏன் சொல்லுங்க, நாங்க நேர்மையான ஆக்களை பார்க்கறது, நீங்க நேர்மையான ஆக்கள் இவங்க இஸ்லாமிய வாழ்க்கை வந்தீங்கிறாங்க. அப்ப நாங்க இவங்க பிள்ளையாருக்கு பயன்படுத்த மாட்டாங்க, வாத பிரதிவாதம் கூட சரியா பல அப்படியே எடுத்து அதை எல்லா உலக நாடுகள பல இடங்கள்ல முஸ்லிம்கள் இலங்கையை சேர்ந்தார்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தடவை இலங்கைக்கு நாங்கள் போயிருந்த நேரத்தில் இவர் இந்த ஜிஹாத் சொல்லி கள்ள பையத்து கூட்டத்தை ஒன்னு உருவாக்கிட்டு இருந்தார் தகவல். அதுல மார்க்க ரீதியான தப்புகள், தவறான போதனைகள், குர்ஆனுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் விதைத்து ஒரு கேள்வி கேட்காத ஒரு மூட கூட்டத்தை, மூளை செலவை செய்த கூட்டத்தை அவர் உருவாக்குறார் என்று கேள்விப்பட்டு அது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அத அந்த ஒரு வீட்டில் விருந்து, அவங்களுடைய சொந்தக்காரர் அந்த இதை சந்திப்பை ஏற்பாடு பண்ணது கூட அவருடைய ஒரு உறவினர் தான். அவருடைய உறவினர் வீட்டில் வச்சு அந்த சந்திப்பு நடந்தது. உட்கார்ந்து பேசுறோம். பேசும்போது கேமராவில் கொண்டாந்து எடுக்கிறாங்க, வீடியோ கேமராவில். அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த வீடியோவில் எதுக்கு எடுப்பாங்க, எதுக்கு எடுப்பாங்க, என்ன சைத்திட்டமா போட்டாங்க, உட்காந்து ரகசியமா அது மார்க்க சம்பந்தமா ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதை வெளியிடுவது பயங்கரமான பாரதூரமா, நம்பிக்கை துரோகமா. அது என்ன நம்பிக்கை துரோகம், மார்க்க அப்படி அது நம்பிக்கை துரோகம் சொன்னா, இப்ப கோயத்துறை தௌஹி சகோதரர்களும் மன்சூர் உட்கார்ந்து பேசி எனக்கு அனுப்புனாங்க. அது என்னது பேசித்தானே இப்ப அனுப்பியிருக்கேன், இந்த சீரிக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுதானே பதில கேட்டிருக்கிறீங்க, எனக்கு அனுப்பியிருக்கிறீங்களா, அதே தானே. மார்க்க சம்பந்தமான எந்த ஒரு உரையாடலும் அது பொது உடைமை, பொதுமக்களுக்கு உரியது, அனைவருக்கும் பொதுவானது. அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியதாக இருந்தால் அல்லது ஒரு மனிதனை குற்றப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதை நீங்க அமானிதம் சொல்லி என்ன செய்யலாம், நீங்க மறைக்கலாம், கொள்ளலாம். மார்க்க சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றோம், நீங்க நிறைய பொய் சொன்னீங்க, நான் ஒன்னொன்னே அம்பலப்படுத்தின, அப்ப நீங்க உங்களுடைய தொண்டர்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை வெளிப்படுத்தின. அது நாங்க சந்திச்சதுக்கு ஒரு ஆதாரம் வேணுங்கிறதுக்காக ரெக்கார்டு பண்ணணும். இன்னும் சொல்ல போனா நானா அதை வெளியிட்டேன், நானா எடுத்தேன், நான் விருந்தாளி. எங்களுக்கு கீழே அங்க ஒரு எஸ்எல் டீச்சர் கூட இப்ப கிடையாது, அவங்க வேற ஒரு ஜமாத்தா இருந்தாங்க. சக ஜமாத் என்ற வகையில் நாங்க வந்தனே தவிர என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தவங்களா இலங்கையில உள்ளவங்க. நான் வந்தேன், அவங்க ரெக்கார்டு எடுத்தாங்க, நான் விருந்தாளியா நான் வந்துட்டேன். அவங்க ஜமாத்துல எடுத்தவங்க வெளியிட்டாங்கன்னு சொன்னா அதுல என் மீது எப்படி குற்றப்படுத்த முடியும்? அப்படி வெளியிட்டாங்க என்ன தப்பு? இதுதான் அவருடைய கோபத்துக்கெல்லாம் காரணம். இந்த தர்ஜுமா விமர்சிப்பதற்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட பாயிண்டே கிடையாது. ஒருத்தர் இந்த பெரியவர் பக்கத்துல உட்காந்து எடுத்து கொடுக்குறாரு, தர்ஜுமால என்ன இருக்குன்னு சொல்லுங்க, 3 தடவை சொல்றாரு. நீங்க அங்க பேசின அதுல இல்லாத விஷயம் கிடைக்கிறேன். பல விஷயங்கள் அதை எழுதி வைக்கிறது இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, இப்படிங்கிறாரு. அதுல வீடியோ ரெக்கார்டா இருக்கிறது, மறுப்புறாரு. ஏன் அந்த மக்கள் மத்தியில் சொன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல இயலாது. அப்ப ஏதாவது இதுதான் காழ்ப்புணர்ச்சிங்க. ஏற்கனவே ஒரு தடவை பேசும் பொழுது நாங்க 2 பேரும் பேசிக்கொண்ட விஷயத்தை வெளியிட்டதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, எந்த ஒரு உரிமை மீறலும் கிடையாது, எந்த ஒரு நம்பிக்கை துரோகமும் கிடையாது.
இதை வெளியிடுவது இல்லை என்று எந்த ஒரு ஒப்பந்தமும் அவற்றை செய்து கொண்டது கிடையாது. அவருக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக அந்த வீடியோ பதிவு செய்ததும் கிடையாது. வீடியோவில் பதிவு செஞ்சவருக்கு தெரியும், பதிவு செய்யறாங்கன்னு தெரிஞ்சு கொண்டுதான் பேசினாரு. அவர் பாரதூரமான கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறதுனால பாரதூரமா அவர் பேசியிருக்க முடியாது, தெரியும் அவருக்கு. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும், நான் இந்த வீடியோ எடுக்கிறத விரும்பலன்னு சொன்னா எடுத்துட்டு போயிருப்போம். அல்லது வீடியோ நீங்க வெளியிடக்கூடாது, அது அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அப்படியா செஞ்சிருப்போம். அது அது போ நான் வெளியிடல, எடுத்தவங்க ஒரு வேற ஜமாத்துக்காரங்க அவங்க அதை வெளியிட்டு இருக்கிறாங்கன்னா நான் எப்படி இதுல பொறுப்பாளி ஆக முடியும்? அவங்க செஞ்சது தப்பு இல்லை, அது ஒரு விஷயம். இது ஒரு மேட்டராச்சு. ஆக மார்க்க ரீதியா அந்த குர்ஆன் தர்ஜுமா சம்பந்தமா அவர் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளவுமே ஒரு வரட்டுவாதமா இருக்கே தவிர எந்த விதமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆர்குமெண்டே அவர்கிட்ட இல்ல. இந்த இதுல எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம், இப்படிலாம் பண்ணல. சிறுபிள்ளைத்தனமா தான் நிறைய கேட்கிறாரு. அவருடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒருத்தர் போட்டார் தமிழ்ல கூட ஒன்று போட்டார், அதுக்கே பதில் சொல்லல. இதான் ஒரு மார்க் அறிஞருடைய இதா? தர்ஜுமாவுல குறை இருக்குன்னு நீ பேசுற, அந்த தவறு சொல்லு, அல்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவா, இமெயில கலந்துரையாடுவான்னு கேட்டா, நேத்து அவன் ஒரு புஸ்தகம் போட்டான், அதுக்கே பதில் சொல்லல. இது இது உங்களுக்கு எப்படி தெரியுது? சிறுபிள்ளைத்தனமா தெரியுதா, ஒரு அறிஞருடைய வாதமாக இது உங்களுக்கு தென்படுகிறதா? அப்பட்டமான சிறுபிள்ளைத்தனம். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இன்னொரு சொல்றாங்க, இலங்கை சவுதியில இருந்து பெரிய கடிதம் வந்துச்சு, உங்களுக்கு கண்டன கடிதம், இதெல்லாம் திருத்துங்கன்னு சொல்லி, அதுக்கு பதிலே வரல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதை நான் திருத்தி நம்ம வெளியிடலையா? அந்த மாதிரி ஏன் வெளியிடணும்? தப்பா எழுதுனா ஏன் வெளியிடணும்? 1000 பேர் எனக்கு அதுதான் செஞ்சாங்க. அந்த எழுத்து கரெக்டா இருந்தா அதை ஏத்துக்கிட்டு வெளியிட்டு இருப்பேன். என்னத்தையும் தப்பு தோறமா எழுதுனாங்கன்னா அவங்க எழுதுன அப்படி ஏத்துக்கிட்டு நாங்க தர்ஜுமா வெளியிடணுமா? அது நிரூபிங்க. நான் கேட்கிறேன், அவங்க என்னமோ எழுதுனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது நீங்க வெளியிட வேண்டியதானே? எனக்கு எழுதுனாங்கல்ல, நிறைய தவறு இருக்குன்னு விமர்சிச்சு யாரோ எழுதுனாங்கிறீங்கல்ல, அந்த யாரோ எழுதுனதை வாங்கி இந்த அதுக்கு இவ்வளவு கேள்வி அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி அதை பப்ளிஷ் பண்ண வேண்டியதானே? நீங்க பப்ளிஷ் பண்ண என்ன நாரி போயிடும். அவ்வளவு அற்புதமான முறையில் எழுதியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். அதனால இதெல்லாம் ஒரு ஏற்கத்தக்க ஒரு வாதம் கிடையாதுங்க. அடுத்து என்ன, சவுதியில இது சம்பந்தமாக பேசி சவுதியில இந்த விநியோகிக்கிறதுக்கு அழைச்சிருக்காங்க. விநியோகிக்கிறது அதாவது அங்க இதே மாதிரி கொஞ்சம் ஆணையங்கள் சேர்ந்து இது சம்பந்தமா இது மட்டுமல்ல, நேஷனல் மட்டுமல்ல, இன்னும் பல தவறுகளை கண்டுபிடிச்சு அவங்க சொல்றாங்க. எனக்கு சொன்னாங்க, இதுல உள்ளுக்கு மொழிபெயர்ப்பு பல தவறுகளை கண்டுபிடிச்சு அதை அப்படியே பிஜேபி எழுதி அழைக்கிறாங்களா, இப்படித்தான் அவர்களை இந்த மாதிரி தவறுகள் அடக்கி நீங்க வார முதல்ல திருத்தி பதிவு செய்வோம், திருத்தி எழுதுவோம், அடுத்த முறை பதிவு செய்யல நாங்க நாட்டில் விநியோகிக்கிறத பார்க்கணும். அதுக்கு எந்த விதமான படகு பிஜேபி சவுதி அரசாங்கம் தடை செய்யப்பட்ட அந்த அறிக்கை காப்பியதான் இருக்காங்க. அது சவுதி அரசாங்கம் இந்த குரானை சவுதியில வெளியிடும், இந்த குரான் சவுதியில வெளியிடக்கூடாது அப்படின்ற அந்த உத்தரவு போட்டதோ அல்லது அறிக்கையோ அது நீங்க சொல்ல கேட்டீங்களா? இல்ல இந்த உத்தரவு காப்பி ஒரு நான் கேட்டேன் பார்த்து அவங்க இத அங்க போய் மினிஸ்ட்ரியில கொடுத்தீங்க, அவங்க ஆபீஸ்ல கொடுத்தீங்க, இப்படி இந்த மாதிரி தவறு அப்படின்னு சொல்லி வேலைப்பட்டாங்க. அப்ப அவங்க ஆபீஸ் அப்படியே தான் இல்ல தடை செஞ்சா அந்த ஓரலா தடை செஞ்சிருக்காங்க, ஓரல வாய்மொழி மூலமா தடை செஞ்சிருக்காங்க. இல்ல ஒரு தத்துவ மாதிரி கொடுத்து இது இங்க பகுதியில் விநியோகிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ரீதியா மினிஸ்ட்ரி ரீதியா எழுத்து ரீதியாக தடை செய்யப்பட்டதா? நான் கேட்டேன், விளக்கமா கேட்கல, தடை செஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். சவுதி அரசாங்கத்துல இது பண்றாங்க, சவுதி அரசாங்கத்துல கண்காணிப்புல வைக்கிறாங்கன்னா சவுதி அரசாங்கத்துல எல்லா புஸ்தகத்தையும் சென்சார்ல படிச்சுட்டு தான் அனுப்புவாங்க. சென்சார்ல படிக்காம எந்த புஸ்தகமும் உள்ள போக முடியாது. அந்த மாதிரி பண்ணிருக்கே தவிர ஓரலா பேன் பண்ணிட்டாங்க, ஓரலா தடுத்துட்டாங்க, விசாரணைக்கு உட்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் அந்த இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சவுதி அரசாங்கத்துக்கு, என்னென்ன தவறுகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவன என்ன ஆச்சு, அது அவருக்கே பாதகமா போச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு அனுப்பிட்டாங்க. எனக்கு அனுப்பி என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்குது, உங்கள்ட்ட நாங்க நட்பு முறையில கலந்து பேச நாங்கள் விரும்புகிறோம், எங்க செலவு நீங்க உங்களுக்கு ஹஜ்ஜிக்கு நாங்க இன்விடேஷன் தர்றோம், நீங்க ஹஜ்ஜிக்கு உங்க செலவுல நீங்க வாங்க, நாங்க அழைப்பு தர்றோம் அப்படின்னு சென்ற வருஷம் எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க.
10 நாள் இருக்கும்போது கொடுத்தாங்க. நம்ம ஜனவரி 29 வேலையில மும்முரம் ஈடுபட்ட நேரம். அப்ப திடீரென்று அழைத்ததுனால அதை போட்டு போக முடியாததுனால நம்ம என்ன பதில் எழுதணும்? அடுத்த வருஷம் நீங்க அழைத்தீர்களே ஆனால், ஹஜ்ஜி முடிஞ்ச பிறகு நீங்கள் அழைத்தீர்களே ஆனால் நாங்க எங்க செலவுல வர்றோம், உங்களோட நட்பு முறையில அதை பத்தி பேச நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணியமான முறையில ஃபுல் டீட்டெயிலா விளக்கி நம்ம பெரிய அளவுல ஒரு பதில் கொடுத்தோம். பதில் கொடுத்து அதுக்கு இந்த அடுத்த ஹஜ்ஜி வந்துருச்சு, அவங்கள்ட்ட எந்த விதமான அழைப்பும் வரல. நம்ம தான் தயாராக கொண்டு எழுதணுமே தவிர அவங்கள்ட்ட இருந்து வரல. அதனால யாரையும் கண்டு ஓடுறதோ ஒதுங்குறதோ எங்களுக்கு கிடையாது. எங்கேயும் போய் எங்களுக்கு விளக்க முடியும், அதுக்கு தயாரா தான் இருக்கிறோங்கிறத இதன் மூலம் பதிவு செய்யறோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப நம்ம உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தினா உள்ளுக்குள்ள குரானுடைய வசனங்கள்ல பிஜி மொழிபெயர்த்து ஏதாவது வார்த்தை தவறானது உங்க கவனத்துக்கு வந்துருந்துச்சுன்னா அது நீங்க எங்களுக்கு தரிசித்து மேற்கோள் காட்டுவீங்கன்னு சொன்னா அதையும் நம்ம அந்த தவறு சுட்டி காட்டி ஆவணம் செய்யலாம் சொல்லி ஆவணம் செய்யலாங்க. நாங்க யாரும் மொத்தம் வச்சுக்கல, நானும் பிஜியோ நீங்களும் யாரும் மொத்தம் இது எழுதுறது 2 முக்கியம். உதாரணம் யூனிவர்சிட்டி பெரிய உடமாக்கு ஒவ்வொரு குரானையும் பார்த்து 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 உணவு காட்டுறாங்க. ஒரு காரியம் உலகத்துல தோன்றி அவர் குரான ஓடி வெளியில போனாலும் அங்க அனுமதி ஏற்படும். அப்பதான் அங்கீகாரம் பெறும். அல்லது யூனிவர்சிட்டியால அங்கீகாரத்துக்கு போட்டாதான் அனுமதி பெறும். அப்படித்தான் இந்த எழுத்து பிழைகள் இருக்குதுன்னு சொன்னால் இது என்ன விஷயம், எழுத்துப்பிழையா இல்லாட்டி எழுத்துப்பிழை இல்லையா, என்ன கதை என்று கேட்போம். அவங்க அதான் ஆக நல்ல மெத்தட். நான் இது அக்குள்ளே சொல்றேன், இவர்களே சொல்றேன். என்ன நீங்க ஒருத்தவர்கிட்ட எடுக்கவா நீங்க என்ன செய்யுங்க, இது அப்படியே எடுத்து சவுதியில இந்த புராண பதிப்பிக்கிற இடத்தை தாங்கி இங்கே கண்டெடுத்து மாட்டோம். அப்ப அவங்க இங்கே கூப்பிட்டோ அல்லது வேற யாரையும் கேட்பாங்க, நீங்க எடுத்துக்கிட்டு வாங்கிட்டா அப்பா இங்கே சொல்ல போகும். என்னக்கா வாசிச்சு ஒரு முடிவுக்கு வந்து என்ன சேர்த்து சொல்லுவேன். வேற வாசி முடிவு கேட்க நான் ஒன்றும் தெரியும். சில இடங்கள்ல மிக தெளிவாக இந்த தர்ஜுமா சம்பந்தமா நாங்க விவாதத்துக்கு வரமாட்டோம். அது எங்களுக்கு தேவையில்லை. எங்க அச்சிடுவாங்களோ அவங்கள்ட்ட போய் அப்ரூவல் வாங்கணும். அதாவது எகிப்துலையும் சவுதியிலையும் போய் அப்ரூவல் வாங்கணுங்கிறாரு. அப்ப எகிப்து என்ன தமிழ்நாடாது, சவுதியில தமிழ் தெரியுமா? சவுதியில உள்ள உலமாக்களுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறது என்ன கான்செப்ட்ல இருக்குங்கிறத தமிழ் மொழி பேசின 2 பேர் பேசினா அது தீர்வுக்கு வருமா? அரபில உள்ளவர்களுக்கு என்ன தெரியும்? அரபில இலங்கையில உள்ள ஏதாவது மதனிகள் யாராவது இருப்பாங்க, 2 அரபுரையிட்ட கேட்டு என்ன பாருங்கப்பா இது தப்புண்டா தப்புமா, ரைட்டுனா ரைட்டுங்க போறான். இதான் தீர்வு செய்யற ஒரு முறையா? எப்படி தீர்வு செய்யணும்? நம்ம எழுதின தமிழாக்க தவறு என்று இருந்தால் தமிழ் தெரிந்தவர்கள் என்ன செய்யணும்? அரபியும் தமிழும் தெரிந்தவர்கள் அவர்கள் அதை பரிசீலிக்க முடியுமா? அரபி தெரிந்தவர்கள் மட்டும் பரிசீலிக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன் என்பதை நீங்க வேற மாதிரி தப்பா மொழிபெயர்த்தவனுடைய கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு கொண்டே கவனத்துக்கு கொண்டு போனா என்ன பண்ணுவான்? அப்ப அதை யாரு தீர்மானிப்பா? அதுக்கு தான் கூப்பிடுறோம் வாங்கன்னு சொல்லி. அதான் விஷயமே தவிர எகிப்துல போய் அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது, சவுதியில போய் அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது. அது குரான்ல உள்ளதுக்கு ஏற்ற முறையில் நாங்க தமிழாக செஞ்சிருக்கிறோமா? அவரே ஒத்துக்கிறாரு. கடைசியில என்ன ஒத்துக்கிறாரு? இந்த குறிப்புகளை நீக்கிட்டு பார்த்தா எல்லாம் சரிதான் அப்படிங்கிறாரு. உங்களுடைய வாதத்துக்கு சரித்திர குறிப்பு நீக்கணும்னா சர்ச்சை கிடையாது. சரித்திர குறிப்புகள் இருக்குல்ல, இதை நீக்கிட்டோம் சர்ச்சை கிடையாது. சரித்திர குறிப்பு மேல்முற்றாளர்கள் நம்பர் பற்றி, இலக்கத்தை பற்றி, இந்த குரானுடைய கருத்துக்கள், சரித்திர குறிப்பெல்லாம் நீக்கிட்டா இந்த குரான சர்ச்சை கிடையாது. அப்படிதான் கேட்கிறாரு. அந்த பிரச்சனையில முன்னுக்கு குறிப்பில் சொல்றாரு, அந்த பகுதி எடுத்துட்டா இந்த குரான் சர்ச்சை கிடையாது. சர்ச்சை கிடையாது. அப்ப குறிப்பில்தான் அவருக்கு அப்செக்ஷன் இருக்கே தவிர தமிழாக்கத்தில் அப்செக்ஷன் இல்லைங்கும் பொழுது பிறகு எதுக்கு அப்ரூவல் வாங்கணும்? அதான் தமிழாக்கம் கரெக்டா குரான் குரான் தானே மேட்ரு. உங்களுக்கு முன்ன பின்ன எழுதுனதெல்லாம் எங்களுடைய விளக்க உரைன்னு விட்டுருங்களேன். உங்க பிரச்சனை என்ன? குரான்ல அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்றீங்க. குரான்ல சரியா தானே அர்த்தம் இருக்கு, நீங்களே ஒத்துக்கிறீங்க ஒரு கட்டத்துல. அதான் விஷயம். அதனால குரானுடைய தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு இறைவனுக்கு அஞ்சி நேர்மையான முறையில் தான் அதை செஞ்சு இருக்கிறோம். மனிதர் என்ற முறையில தவறுகள் ஏற்பட்டு இருக்காதுன்னு நாங்க எந்த ஒரு உத்தரவாதம் தரமாட்டோம். ஏற்பட்டு இருக்கலாம்,
சில பதிப்புகள்ல சுட்டி காட்டினதை முந்தின பதிப்புல உள்ளதை அடுத்த பதிப்புல திருத்தி இருக்கிறோம். இத்தனை தவறுகளை மிஸ்டேக்குகளை கரெக்ட் பண்ணியும் இருக்கிறோம். அது மாதிரி நியாயமாக சுட்டி காட்டப்படுமையானால் தவறுகளை திருத்துவோம். 25வது பதிப்பு வெளியிட்டாலும் அதுல நமக்கு தெரியாம 2 தவறல்ல வச்சுதான் இருப்பான். இன்னது தவறுன்னு காரணத்தோட சுட்டி காட்டுங்க. தென்பட்டா தான் இல்லாட்ட குற்றவாளி. தவறுன்னு தெரிஞ்சு வெளியிட்டாதான் குற்றவாளியை தவிர எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நாங்கள் வெளியிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒன்னும் பாரதூரமா அல்லாஹ் பிடிக்க மாட்டான். அல்லாவே அப்படி நம்ம கற்று தர்றான். என்ன தர்றான்? எங்களுக்கு சக்தி இல்லாத எங்களுக்கு லாத்து ஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா லாத்து ஆகிதனா இந்நசீனா ஒஸ்தகனா, மறந்து விட்டால் தவறு செய்தா யாரெல்லாம் எங்களை பிடிச்சிடாத அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எங்களை அறியாமல் தவறு ஏற்பட்டிருக்கும். ஆனா கண்டிப்பா சொல்றேன், மன்சூர் அவர்கள் சொன்ன தவறே கிடையாது. அவர் தான் தவறா சொல்லுகிறார். அதனால மன்சூர் அவர்கள் சொன்ன எந்த தவறும் எங்களுடைய தமிழாக்கத்தில் இல்லை. அவர் சொல்லாத ஏதாவது தவறுகள் எங்களை அறியாமல் இருக்குமா என்றால் இருக்கலாம். சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று எங்களை பற்றியும் யாரை பற்றியும் நாங்கள் வாதாடுவர்கள் அல்ல என்பதை கூறி இந்த விளக்கத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மேலும் இப்ப தெளிவாக சொல்லுகிறோம். இது சம்பந்தமா நட்பு முறையில பேசுறாந்தாலும் யார் வேண்டாலும் வரலாம். பகிரங்க மேடையெல்லாம் தேவையில்லை. இன்னும் டவுட் எங்களுக்கு இருக்கிறது, கிளியர் பண்ணுங்க, அல்ல திருத்திக்கிறங்க என்று நீங்கள் வாங்க. அழகா பேசுவதற்கு நாங்கள் அதற்கு கூட தயாராக இருக்கிறோம். இது குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல உள்ள தவறு இருக்குமே ஆனால் தவறோட உங்களுக்கு திருத்தர கடமை இருக்குங்கிற அடிப்படையிலேயாவது அதுக்கு தான் முன் வரணுமே தவிர சும்மா போட்டுட்டு பொய்யாகவும் அவதையாக நீங்க சொல்லும் போதே நீங்க நோக்கத்துல சொல்றீங்க, உள்நோக்கத்துல சொல்றீங்க என்பது பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கிறது. எனவே இது மாதிரியான போக்குகளை மன்சூர் அவர்கள் கைவிட வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான முறையில அவருடைய விமர்சனங்களை வைக்க வேண்டும், வாதங்களை வைக்க வேண்டும். யாருமே நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அந்த விமர்சனங்களை நேர்மை இல்லாம இருக்கிற காரணத்தினால்தான் இப்படி எல்லாம் பதில் சொல்லும் நிலைமை ஏற்பட்டு என்று கூறி நிறைவு செய்கிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக குவைத்தில் உள்ள நம்முடைய சகோதரர்கள் மன்சூர் அவர்களை சந்தித்து உரையாடிய பொழுது நமது தமிழாக்கத்தை குறித்து அவர் தெரிவித்த செய்திகளோடு ஒரு ஆடியோ சீடியையும் குவைத்து சகோதரர்கள் அனுப்பியிருந்தார்கள். அந்த ஆடியோ மன்சூர் அவர்கள் இலங்கையில் அவரது சொந்த ஊரான அக்கூரணை என்ற ஊரிலே நமது தமிழாக்கத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு பொது கூட்டத்திலே அவர் தெரிவித்த குற்றச்சாட்டுகள். எனவே அந்த ஆடியோ சீடியில் அவர் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கும் விளக்கம் தருகிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் அவர் அந்த ஆடியோ சீடியில் தெரிவித்திருக்கிற ஒரே ஒரு செய்திக்கு இதற்கு முன்னர் நாம் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இந்த தொடருடைய துவக்கத்திலேயே அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம். இது தவிர அவர் அந்த ஆடியோ சீடியில ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் என்றால், குர்ஆனை ஓதும் போது ஒரு இசை நயம்பர், ஒரு இசை அமைப்புவர் குர்ஆனை இசை அமைப்பு பேணியே தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார். இசை அமைப்பை குர்ஆன் அதிகமாக பேணி வந்திருக்கிறார். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு அதை காட்டுவதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். குர்ஆன் நம்முடைய குர்ஆனுடைய வசனங்களில் எல்லா இடங்களிலும் சாதிக்கின்ற எல்லா இடங்களிலும் மூசா ஹாரூன் என்ற 2 நபியை பற்றி சொல்கின்ற போது குர்ஆனுடைய அனைத்து இடங்களிலுமே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாவது சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2வது சொல்லி குர்ஆனுடைய எல்லா இடங்களும் ஒரே ஒரு இடத்தில் சூரத் தாஹா 20வது வசனம். அதுல மட்டும் பௌத்திய சஹரத்து சுஜ்ஜதன் காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன மூசாவட்டம் வளமையா கூட இருக்கிறோம். ஆனால் இங்க மட்டும் இந்த சூரியத்தாரர்கள் சுஜூதுல விழுந்து சொன்னார்கள். நான் கதை அப்படி சொல்ல விரும்பல, அவசரமா போறதுனால அந்த சூரியத்தாரர்கள் சுஜூதுல விழுந்து சொன்னார்கள், ஹாரூனுடைய மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம். மூசாவுடைய ஹாரூன் ரப்பை அல்ல, ஹாரூனுடைய மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஈமான். வளமையாக குர்ஆன் மூசா ஹாரூன் சொல்லி வந்த குர்ஆனுடைய எல்லா இடத்தையும் எடுத்து பாருங்க, மூசா ஹாரூன் தான். இந்த இடத்துல சூரத்தாக மட்டும்
மூசாவுக்கு என்ன காரணம்? அந்த சூரத்தான முன்னால வசனங்களை பின்னால வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தால் எல்லா வசனங்களும் மூசா அந்த கடைசி உச்சரிப்புக்கு அது முடிவு யாவோட அனுப்போட அந்த அமைப்புல முடியும். ஹாரூன பின்னணி போட்டால் அந்த அமைப்போட அது யாவோட முடியும். விஷய அமைப்பு வராது. எனவே அல்லாஹ் தஆலா இங்க மட்டும் ஹாரூன மூசா ஹாரூன மூசா குர்ஆனில் பேசம் என்றால் குர்ஆன் ஒரு கவிதையும் அல்ல, ஒரு தூரமான உரைநடை. கவிதையுடைய சில பண்புகளும் குர்ஆனில் இருக்குது, உரைநடையுடைய பண்புகள் இருக்கிறது. எனவே குர்ஆன் அந்த காலத்து இலக்கிய அறிஞர்களை வென்ற ஒரு இலக்கியத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். எனவே அதை ஓடுனா அழகான ஒரு இசை அமைப்புகள், அந்த இசை அமைப்பை பேணுவதற்காக குர்ஆன் இந்த முறைகளை கையாள். அந்த அடிப்படையில் தான் குர்ஆன் சில இடங்கள்ல எழுத்து அமைப்பு அந்த இசை அமைப்புக்கு ஒத்ததாக வருவதற்காக மாற்றியிருக்கிறது. உதாரணமாக இங்க சூரத்துல் அஹ்ஸாப் 67வது வசனத்துல அதல்லூன ஸபீல் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று நரகவாசிகள் தங்களை வழிகெடுத்தாக்களை பார்த்து சொல்லுவாங்க. அதை குர்ஆன் பாவிக்கும் நேரம் அஸ்ஸபீலா நான் கொண்டு ஏழாவது சேர்த்திருக்கின்ற முன்னாடி இருக்கிற வசனங்கள்ல அந்த ஒழுங்கு அந்த இசை நயத்தை பேரோடு மட்டும் அதை காட்டுடு. இதை தமிழ் லட்சியத்தில் சொல்லுவார்கள் வலு அமைதி, அரபு லட்சணத்தில் சொல்லுவார்கள் வரூர துஷ என்று சொல்லுவார்கள். கவிதையும் அத்தியாவசியம் அதை காட்டுப்படியான விஷயங்களை செய்யலாம் என்று அரபு லட்சிய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு அதனை பின்பற்றித்தான் குர்ஆனும் இந்த முறையை சொல்லிக்கப்பட்டது. எனவே தவறு அல்ல குர்ஆன். ஆனா அல்லாஹ் என்ன தெரியல தவறு விட்டாரு, பெரிய தவறு நான் ஏனென்றா சாதாரண நாட்கள் வாழ்க்கை என்ன நினைப்பாங்கன்னா உஸ்மானும் தவறுக்கு சஹாபாக்களும் தவறுகிறது. குர்ஆன் இன்னும் எடுத்துட்டு இல்லை. உங்களுக்கு தெரியும் குர்ஆன் அடிக்கிறது யாரு? சவுதியில ஈஜிப்ட்ல இருக்கிற குர்ஆன் அடிக்கிற இடங்கள்ல மிகப்பெரிய அறிஞர்கள் சேர்ந்துதான் நுணுக்கமா ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து தான் அடிக்கிறார். அந்த எல்லா அறிஞர்களுக்கும் விளங்காத தவறு தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு அறிஞருக்கு விளங்குது என்று ஒப்புக்கொள்ளலாமா? நாம திருக்குர்ஆனுடைய எழுத்துக்களை எழுதும் பொழுது சில இடங்களிலே தவறுதலாக எழுதிவிட்டார்கள். ஆனாலும் அதனுடைய உச்சரிப்பு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மக்களிடத்திலே நடைமுறையில இருக்கிறது. உச்சரிப்பை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எனவே அந்த எழுத்திலே ஏற்பட்ட தவறுகளையும் அப்படியே திருத்தாமல் வைத்திருக்கிறோம் என்று நாம தமிழாக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். குறிப்புல அதுக்கு அவரை விளக்கம் சொல்லும் பொழுது இதெல்லாம் ஒரு ராகத்தை அதாவது ஒரு கவிதைக்கு அழகூட்டுவதற்காக, கவிதையின் அவசியத்திற்காக ஒரு எழுத்தை கொஞ்சம் அதிகப்படியாக சொல்வது என்பது எல்லா மொழியிலையும் உள்ள மரபு. அல்லல்லூன சபீல என்று சொல்வதற்கு பதிலாக அல்லல்லூன சபீலா என்று நெடிலாக சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு முந்திய வசனங்கள் எல்லாம் அந்த நெடிலாக என்று நெடிலாகவே முடிகிற காரணத்தினால் இந்த இடத்துல சபீல என்று சொன்னால் அந்த அமைப்பு கெட்டு போய்விடுகிறது. குர்ஆன் கவிதைக்கும் வசனத்துக்கும் நடுவுல உள்ள ஒரு அமைப்புல அருளப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த மாதிரி ஒரு அலிஃபை சேர்த்துட்டாங்களே தவிர இதுல ஒரு எழுத்து பிழையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் வைக்கிறார். அதுக்கு உதாரணமா பயங்கர தத்துவம்லாம் சொல்றார். குர்ஆன்ல மூசா ஹாரூன் வரும்பொழுதெல்லாம் மூசாவை முதல்ல சொல்லிவிட்டு ஹாரூனை இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுவான். ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூன முதல் சொல்லிவிட்டு அப்புறம் மூசான்னு சொல்றான். ஏன் தெரியுமா? மூசாண்டு அந்த நெடிலா வருது. அதுக்கு முந்தி வர்ற வசனங்கள் எல்லாம் இதே மாதிரி மூசா ஈசா அப்படி தஸ்கா லிமன் யக்ஷா அப்படின்னு வர்றதுனால இந்த இடத்துல அப்படி அமைஞ்சிருக்கிறது. அல்லாஹ் அந்த அழகு நடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அதுக்காகத்தான் ஒரு அலிஃப் இந்த மாதிரி சேர்க்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை சொல்றார். ஆனால் இது நாம எழுதியதற்குரிய பதிலே இல்லை. இப்படி எல்லாம் குர்ஆன்ல இருக்கிறது. அல்லாஹ் அந்த ராகம் வரணும் என்பதற்காக வேண்டி சில இடங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் முன்பின்னாக மாத்தி எல்லாம் அல்லாஹ் போடுகிறான்.
அது ஒரு குர்ஆன்ல உள்ள ஒரு அமைப்பு தான், நம்ம ஒத்துக்கொள்வோம். ஆனா நாம சுட்டிக்காட்டுகிற அந்த அனைத்து இடங்களுக்கும் இது பொருந்துமா? நம்ம ஏற்கனவே